கதீஜாவோடு பெருமானார் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். இது மட்டுமா வரலாறு நிறைய பேசும். கதீஜா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் கடைசி காலம் முகனுட்டு செல்வத்திற்கு சீமாட்டி இறக்கிற சூழல் வருகிறது. கடுமையான காய்ச்சல் கதீஜா ரலியல்லாஹு, கடுமையான காய்ச்சல். உலகத்திற்கே வாரி வாரி கொடுத்த கதீஜா ரலியல்லாஹுவுக்கு போர்த்துவதற்கு போர்வை இல்லை. பெருமானார் இடத்தில் கேட்டு அனுப்புகிறார்கள், ஏதாவது போர்த்திக் கொள்வதற்கு போர்வை கிடைக்குமா? நாயகம் தன் துண்டை கொடுக்கிறார்கள். கதீஜா போர்த்துகிறார்கள். குளிர் தாங்கவில்லை. மீண்டும் பாத்திமாவை அனுப்புகிறார்கள். கதீஜா பயந்து போனார்கள். இந்த காய்ச்சலிலே நான் மரணம் அடைந்து விட்டால், அம்மா உன் தகப்பனாரிடத்திலே சொல்லம்மா, இந்த காய்ச்சலிலே மரணமாகி விட்டால் பெருமானார் தன் தலப்பாகையை என் கபரில் வைப்பார்களா என்று கேளம்மா. பாத்திமா சென்று கேட்கிறார்கள், அம்மா மூத்தாயிட்டாங்கன்னா நீங்க தலப்பாகையை வைப்பீங்களா கபருல, கபரின் வேதனையில் இருந்து நீங்குவதற்கு என்று அம்மா கேட்கிறார்கள் என்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் ஊற்றுகிறது. பெருமானார் சொன்னார்கள், அம்மா உன் அன்னைக்கு தலப்பாகையா? என் தோளை கேட்டாலும் நான் வெட்டி தருவேன் அம்மா, என் தோளை கேட்டாலும் உன் அன்னைக்கு நான் வெட்டி தருவேன். பெருமானார் வைத்திருந்த பாசம், பெருமானாரின் மீது கதீஜா வைத்திருந்த பாசம். வஃபாத்தாகிறார்கள். பெருமானார் கபரில் இறங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரால் கதீஜாவை குளிப்பாட்டினார்கள். வரலாறு சொல்கிறதே, அவர்கள் அழுத அழகுக்கு அளவில்லை. பெருமானாரை தொட வைத்து பெருமானார் அடக்கம் செய்கிறார்கள். கதீஜாவை வாழ்நாளில் பெருமானார் மறக்கவே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை மற்ற மனைவிகள் எல்லாம் பேசுவார்களாம், கதீஜாவும் நாயகமும் வாழ்ந்ததை போன்று நாங்கள் வாழ வேண்டும்.